வணக்கம் மேடம். வணக்கம். அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் ஸ்ரீனிவாசன் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான பேசின விஷயங்கள் பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்ட வீடியோக்களும் வெளியாகி அதுவும் பெரிய சர்ச்சையாக இருந்த சூழல்ல இப்போ அந்த வீடியோ வெளியிட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. தமிழர்களை பாஜக அவமானப்படுத்திருச்சா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? இந்த தமிழர்களை தொடர்ந்து பாஜக நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை போன்றோம் தொடர்ச்சியா அவங்க அவமதிச்சுக்கிட்டே தான் வராங்க. அன்னபூர்ணா ஹோட்டலுடைய நிறுவனர் திரு சீனிவாசன் அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதையும் அவர் ஒரு கொங்கு மண்டலத்திற்கே உரிய ஒரு மரியாதையோட நகைச்சுவை உணர்வோட ரொம்ப தன்மையா தான் சொல்றாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதனால கடுமையான ஒரு வேற வீடு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்துல சாப்பிட வர்றவங்களுக்கு பலவிதமான வரி பண்ண வேண்டி இருக்குது. இது இந்த வரி சிஸ்டம் சரியா இல்ல, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் அவருடைய அனுபவத்திலிருந்து அந்த உண்மையை பேசுறாரு. அவர் சொல்றது உண்மைங்கிறதுனால அந்த வீடியோ தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே வைரல் ஆயிடுச்சு. ஒரு உண்மையான அரசாங்கம், ஒரு நேர்மையான அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு பிசினஸ் மேன் ஒரு நியாயமா தொழில் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு பல வருஷம் அந்த தொழில முதலீடு பண்ணி பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு சமூகத்தினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க இந்த மாதிரி ஒரு உண்மையை பேசினாருங்கிறதுக்காக வர வச்சு ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லி கம்பல் பண்ணி அதை பொதுவெளியில வெளியிட்டு அவர் அவமதிக்கிறதுங்கிறது ஒரு ஆணவத்துடைய உச்சம், ஒரு அருவருப்பான செயல்பாடும் கூட. ஒரு நாகரிகமான சமூகம் இதை ஏத்துக்கவே முடியாது. இது மாதிரியான இதுதான் பாஜகவின் உண்மையான முகம். தொழிலதிபர்களிடமிருந்து அவங்க நிறைய நிதி வாங்குறாங்க தொடர்ச்சியா. அப்படி நிதியே வாங்கினா கூட அவர்கள் தங்களுக்கு எந்த கருத்துமே சொல்லக்கூடாது, தங்க முன்னாடி எந்திரிச்சே நிக்க கூடாது. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் அடிமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிச மனநிலை தான் பாஜகவுல தொடர்ந்து இருக்கு. அதை தான் நம்ம கடுமையா எதிர்த்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மதிப்பு மிகுந்த தொழிலதிபர் அவமதிக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது. இதை நிர்மலா சீதாராமன் மிக நிச்சயமா மன்னிப்பு கேட்கணும். காங்கிரஸ் கட்சி முதல்ல அதுக்கப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றினதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை ஒரு பெரிய பேக் கிளாஸ் சந்திச்ச அப்புறம் தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்குன்னு தமிழ்நாடுக்கு ஒரு மணி நேரத்துல கொந்தளித்ததுக்கெல்லாம் அப்புறம் தான் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து இந்த மன்னிப்பு வருது. ஏன்னா இந்த தமிழ்நாடு தங்களை அவமதிப்பவர்களை, தங்களுடைய சுயமரியாதையை அவமதிப்பவர்களை ஒருபோதும் மன்னிக்காதுங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல என்னுடைய அன்பையும் ஆதரவையும் அன்னபூர்ணா நிறுவனர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயத்துல ஆக்சுவலி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். அண்ணாமலை பேசியிருக்காரு, வானதி சீனிவாசன் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. பட் நிர்மலா சீதாராமன் இன்னும் எதுவும் பேசல அப்படின்ற மாதிரி அவங்கதான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது உள்நோக்கம் உள்ளது. ஏன்னா நீங்க எப்படி வீடியோ வெளியில வரும், சீனிவாசன் அவர்கள் நிச்சயமா அதை எடுத்து வெளியிட்டு இருக்க முடியாது. சோ இது திட்டமிட்டு பாஜக பிளான் பண்ணி பண்ணதுதான். பிளான் பண்ணிட்டு அந்த விஷயம் பேக் ஃபயர் ஆனப்பறம் இன்னைக்கு நல்லவர் மாதிரி அண்ணாமலை நடிக்கிறது ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஓகே சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி விவாதத்துல ஒரு வட மாநிலத்துல இருந்து ஒருத்தர் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப எதுவும் பண்ணல, இப்ப பண்றதுனால தமிழர்களை குறி வைக்கிறாங்கன்ற விவாதம் வைக்கப்படுது. இல்ல, மிக நிச்சயமா இதுவே ஒரு குஜராத்தி பிசினஸ் மேனோ, நீங்க சொல்ற மாதிரி மும்பை பிசினஸ் மேனோ இதெல்லாம் பேசியிருக்காங்க கடந்த காலத்துல. அப்போலாம் பேசாம நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடக்குது, தமிழ்நாட்டுல ஒருவர் உண்மையை பேசுறாரு அப்படின்னு சொல்றப்ப மட்டும் இந்த மாதிரி செய்யறாங்க. இது தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்துகிற ஒரு அவமதிக்கத்தக்க போக்குதான். பாஜக தமிழ்நாட்டை மிக மோசமாக நடத்துகிறது. அதனாலதான் தமிழ்நாடு பாஜகவை மோசமாக நடத்துகிறதுங்கிறதையும் அவங்க உணரலைங்கிறது தான் இதை காட்டுது. ஓகே மேடம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.